வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். இந்த சம்மர் சீசன் வந்தனால ஏசி பத்தின ஒரு டாபிக் பார்க்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஏசி வாங்க போறீங்க அப்படின்னா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காம வாட்ச் பண்ணுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஏசி வாங்குறவங்க வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் ஏசி தான் வாங்கணும் அப்படின்னு போய் ஒரு ரூ. 50,000 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்ல. நீங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க. நீங்க சம்மர் சீசனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஒரு ரூ. 30,000 வாங்கலாம் 3 ஸ்டார் ஏசி. அப்போ 30,000க்கும் 50,000க்கும் ரூ. 20,000 டிஃபரன்ஸ் வருது. ஸோ 3 ஸ்டாரே ப்ரிஃபர் பண்ணுங்க. 5 ஸ்டார் எங்க ப்ரிஃபர் பண்ணணும்னா, ரெகுலரா யூஸ் பண்றீங்க. லைக் ஏடிஎம், மாலு, ஆஃபீஸு அது மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்து 5 ஸ்டார் போகலாம், தப்பில்லை. அண்ட் தென் வந்துட்டு ஏசி குவாலிட்டியாக இருக்கா, அந்த பிராண்ட் தான் குவாலிட்டி, இந்த பிராண்ட் தான் குவாலிட்டி அப்படின்லாம் இல்லை. எல்லா பிராண்டுமே குவாலிட்டி தான். அதனால தான் அது மார்க்கெட்டில் நின்றுட்டுருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஏசிலையுமே ஒவ்வொன்று வந்து நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்ஜி வந்து டிசைன் மட்டும்தான் நல்லாயிருக்கும். வேர்ல்பூலில் மோட்டர் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம வாஷிங் மிஷினே வந்துட்டு வேர்ல்பூல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ரிவர்ஸ் ஃபார்வர்டு வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணாங்க. ஸோ அது வேர்ல்பூல். ஹேரியரில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட அந்த காப்பர் பைப் அது நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும். அதனால் எல்லா பிராண்டையுமே வாங்கி அசெம்பிள் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.